ஹலோ கைஸ், நம்ம எப்படி அந்த ப்ரைஸ் வந்து 19,000 போயிட்டு தான் 20,000 போகும்ன்ற ப்ரிடிக்ட் பண்ணதை இப்போ பார்க்க போகிறோம். அந்த அந்த இதை எங்கேருந்து நம்ம எப்போ சொன்னோம்னா, நம்ம டெலகிராம் போனோம்னா அந்த லிங்க் நான் வந்து நேற்று போஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன். ப்ரீவியஸ் போஸ்ட்டில் வந்து நான் போட்டிருப்பேன். நான் பார்க்குறேன். நம்ம வந்து ஈவினிங் 5 மணியை போல் சொல்லியிருந்தோம். அந்த இது வந்து இது வந்து ஈவினிங் 5 மணியா? கரெக்ட் டைம் என்ன? ஈவினிங் 5 மணின்றது இந்த தான். 5:30. சரி, இங்கே சொன்னோம். சாரி, ஈவினிங் 5 மணிக்கு சொன்னோம். இங்கே சொன்னோம் இங்கே இருந்தால் செல் ஆகும். அது எப்படி நான் செல் ஆகும், அதுக்கப்புறம் ஏன் பை ஆகும்ன்றத எப்படி அந்த இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை டெலீட் பண்ணிடலாம். சாரி கைஸ், அதே மாதிரி வெர்டிக்கல் லைன் எடு, டெலீட். வந்து ஏன் அந்த லோ வரன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, டெய்லி எஃப்இஜி ஓகேவா, டெய்லி எஃப்இஜி இதோட நம்ம இதை ரீஃபைன் பண்ணும்போது H4 போகிறோம். H4 எஃப்இஜி இருக்குது, இந்த ஐஸ் இருக்குது. அப்போ இங்கே இருந்தால் ரிஜெக்ட் ஆகும். இதுக்குள்ளே போனோம், 1 hour ரீஃபைன் பண்ணுறோம். 1 hourனா 1 hour எஃப்இஜி. இப்போ H4 எஃப்இஜிக்குள்ளே 1 hour எஃப்இஜி இல்லை. அப்போ 1 hour எஃப்இஜி அதுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து தான் ப்ரைஸ் போகும். இந்த லோவுக்கு 1 hour எஃப்இஜிக்குள்ளே வந்து தான் ப்ரைஸ் போகும். இதுதான் அந்த இதோட இது. இப்போ இதுக்கு நீங்கள் ப்ரீமியம், இப்போ இதோட சிங்கை வந்து இந்த இதுதான். இப்போ இங்கே நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிங்கனாலும் அது கீழே தான் இருக்கும். ப்ரீமியம் கீழே தான் லைனாதா. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுதான் ஏன் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 90 எக்ஸாக்டாக 90,000 ஏன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இந்த இந்த ரீசனால தான். இப்போ இங்கேருந்து எப்படி செல் பார்க்கலான்டா, பேசிக் நம்ம நார்மலாக பேசிக் தான், அது பெருசெல்லாம் இல்லை. ப்ரைஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, இங்கேருந்து புஷ் பண்ண ஆர்டர் ஃப்ளோ வந்து நல்லாவே இல்லை. அப்போ இதை ஃபெயில் பண்ணணும். ஃபெயில் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு ஏதாவது பிடிஆர் அலைன்மெண்ட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா, பிடிஆர் அலைன்மெண்ட் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸாக ஸ்வீப் பண்ணிட்டு நேற்று க்ளோஸ் வந்து கீழே வச்சிருச்சாமா. நேற்று க்ளோஸ் வந்து நேற்று ப்ரீவியஸ் ஸ்வீப் பண்ணிட்டு ப்ரைஸு கீழே ட்ரேட் ஆயிடுச்சு. இஎஸ் வந்து நேற்று டே எடுத்துருந்துச்சா, எடுக்கல. ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. நேற்று வந்து க்ளோஸ் வச்சது, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பன் ஆனாலும் கீழே தான் ப்ரைஸ் புஷ் பண்ணுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 1 hour போகிறோம். 1 hour போகும்போது இங்கே நம்ம ஸ்வீப் ஆன இடத்துல பிடிஆரை ஃபைன் பண்ணுவோம். நார்மலாக 1 minute மாதிரி பாருங்கள். இன்வெர்ஸும் இந்த இங்கனக்குள்ளே இதை ஒரு ஆர்டிஆர்பியாக கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த இந்த வீக்கு பிரிண்ட் ஆகாதா, இன்னைக்கு ஓப்பன் தான், அது ட்ரூடே ஓப்பன் வச்சுக்கோங்க. ட்ரூடே ஓப்பனும் அதுதான். அதுக்கு மேலே போயிட்டு வரணும் ப்ரைஸு. கரெக்டாக மேலே போயிட்டு கீழே க்ளோஸ் வச்சுச்சா, க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இந்த கேண்டில் தான் சிஎஸ்டியாக கன்சிடர் பண்ணுச்சு. சிஎஸ்டியாக கன்சிடர் பண்ண இடத்துல இருந்தால் நம்ம செல் பார்த்தது. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக ஆஃப்டர் 9:30 தானே நான் ட்ரேட் பண்ணுவேன். நான் வந்து ஆஃப்டர் 9:30க்கு அப்புறம் இதுதான் 9:30ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் 9:30 உள்ளே வந்து ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துட்டு ரிஜெக்ட் கொடுத்து நான் செல்லு இது வரைக்கும் டிவி பண்ணிட்டு நான் ரிட்டன் நான் பையில் இருந்தேன். பை தான் நான் போஸ்ட் போட்டிருந்தேன், செல்லில் போஸ்ட் போடல. செல்லு இந்த நார்மலாக தான். பை ஃப்ரம் அங்கேருந்து பை வந்து எப்படி எடுத்தேன்னு சொல்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லோ ப்ரைஸ் வந்துருச்சா, வந்ததுக்கப்புறம் நம்ம ரிவர்சல் தான் பார்க்கணும். ரிவர்சல் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பிடிஆர் வேணும் கரெக்டாக. இல்லை, அந்த கோடெல்லாம் அழிச்சோம்னா அவங்களுக்கு தெரியும். சரி, அந்த கை இதுக்குள்ளே நம்ம 1 hour ரீஃபைன் பண்ணுறோம். 1 hour ரீஃபைன் பண்ணும்போது இதான் அந்த எஃப்இஜி. அப்போ இந்த ஆர்டிஆர்பி இருக்குது.
இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ப்ரைஸ் ரிவர்சல் ஆகணும். ரிவர்சல் ஆகும். இது இங்கே தான் வந்தது 9:40. நம்ம மேக்ரோவே கிடையாது. அப்போ மேக்ரோக்குள்ளே லோ ஃபார்ம் ஆனோன்னா 10 மணி நியூஸ் இருக்கும்போது நம்ம நியூஸ் வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக நியூஸ் வந்து லோ பிரிண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் லோ வந்து நம்மளுக்கு ஃபேக் லோவா நான் சொல்லுவேல அந்த ஃபேக் லோ டைம் பேஸ்டு ஃபேக் லோ டிஎஸ் ஆச்சு. இன்வெர்ஸும் வித் எஃப்இஜி கிரியேட் பண்ணுச்சா, அப்போ பிபிஆரில் என்ட்ரி, பிபிஆர் கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். பிபிஆர் கீழே எஸ்எல் ஃபஸ்ட்டு டிபி வந்து 930 ஐ, ஃபஸ்ட்டு டிபி 930 ஐயா. செகண்ட் டிபி வந்து இந்த கேப்போட இது 0.5 லெவலு. செகண்ட் டிபி வந்து இந்த கேப்போட 0.5 லெவலு. நான் அங்கே தான் எக்ஸிட் ஆகினேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு கேப்பை ஃபில் பண்ண போயிட்டு இருக்கு. நம்ம ஓவரால் டிபி வந்து 20,000. ஏன் 20,000னா அடுத்த டெய்லி ஹையும் அடுத்து இங்கே டெய்லி எஃப்இஜியும் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த ஹைஸ் ஃபஸ்ட்டு போனோம், அதுக்கப்புறம் இந்த எஃப்இஜி போனோம். இதுதான் நம்மளோட அடுத்த டார்கெட்டு. இப்படி தான் கைஸ் அந்த ஹைலோ சொன்னேன். பெருசாலாம் காம்ப்ளிகேட்டாலாம் இது பண்ணல. இந்த மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தால் அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு டெலகிராமுக்குள்ளே கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. நான் பார்த்தா நான் சொல்லுவேன், மித்தவங்க தெரிஞ்சவங்க பார்த்தா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. வேறு பெருசாலாம் ஒன்றும் இல்லை கைஸ், சிம்பிள் தான் கைஸ். கரெக்டாக மானிட்டர் பண்ணால் மட்டும் போதும். வெயிட் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அப்படியே சப்ஸ்கிரைபை தட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஏறலாம். 1000 போனால் லைவ் போடலான்னு பார்த்தோம். கோல்டு மட்டும் லைவ் ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன். லண்டன் இல்லைன்னா ஏஷியன் சிஸ்டம் ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.